கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருவதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவன் நம்மை ரட்சிக்கப் போகிறானா, எவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சவுலை பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அசட்டை பண்ணாங்க. ஸோ அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அப்படியாக ஒரு 3 தவளைகள் என்ன செஞ்சது, ஒருவரோடு பேசி கொண்டிருந்தது. நம்ம இந்த மலைக்கு அருகாமையில் உள்ள மலைக்கு நம்ம உச்சியில் போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தபோது அப்போ ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் போனீங்கன்னா கால் தடிக்கிவிட்டு அது கல் தடிக்கிவிட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். அப்போ அந்த தவளை என்ன செஞ்சிச்சு, புறப்படும்போதே அவசகுணமாக இருந்தாலும் சொல்கிறாரு அப்படின்னு நின்றுடுச்சு. அடுத்த தவளை ஏறிக்கிட்டு போகும்போது நீ போ அங்கே பாம்பு இருந்துச்சுன்னா உன்னை பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னோடனே பயந்துட்டு கீழே இறங்கிடுச்சு. அப்போ இன்னொரு தவளை ஏறுது. அவன் என்ன சொன்னாலும் நீ மாத்திரம் என்ன போறியா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது என்ன செஞ்சிருச்சு, நேராக மேலே ஏறி போயிட்டு டென்சிகன் ஹில்லாரி போய் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டது மாதிரி தொட்டுட்டு வந்துருச்சு. அப்போ வந்து கேட்டான், இதுங்க ரெண்டும் போலியே, நீ மாத்திரம் எப்படி போன அப்படின்னு உடனே நல்லா தைரியமாக கேட்டான், சத்தமாக கேட்ட உடனே அது சொல்லுது, எனக்கு காது கேட்காது, அதனால தான் நான் யார் எது சொன்னாலும் கண்டுக்கிறது இல்லை, எனக்கு காது கேட்டால் தானே அப்படின்ட்டு அது பாட்டுக்கு பதில் சொன்னிச்சு. அவன் சத்தமாக கேட்டான். அப்போ அந்த பேலியாளின் மனுஷன் சொல்வதெல்லாம் காது கேளாதவன் போல் இருந்தான் சவுல். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே 1வது அதிகாரத்தில் 9லேருந்து 15 வசனம் பார்க்கும்போது ஒத்னியேல் என்கின்ற ஒரு இரட்சகனை நியாயாதிபதியை தேவன் எழுப்பினார். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ஒத்னியேல் எப்படி இருந்தான், ஒத்னியேல் என்றால் தேவன் முன்குறித்த காலம் என்ற அர்த்தம். இன்னொன்று தேவன் அப்படி என்ன செஞ்சான்னா, ஒத்னியேல் என்றால் அவன் வேட்டைக்காரன் என்ற அர்த்தம். அப்படியாக அவனுடைய பெரியப்பா காலேபு அந்த எப்ரோனை பிடித்து கொடுப்பவனுக்கு என்னுடைய தம்பி, என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். அவனுடைய தம்பி மகன் கேனாஸுடைய குமாரன் தான் இந்த ஒத்னியேல். அவன் வேட்டையாடுறதுக்கு போகிறான். நாள் முழுதும் வேட்டையாடிக்கிட்டே இருக்கான். இதனால் இவன் வேட்டையாடி பிழைக்கிறதுனால எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, உங்கள் பெரியப்பாலாம் எப்ரோனில் நல்ல செழிப்பாக இருக்கிறாரு, நீ மாத்திரம் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவனை விமர்சனம் பண்ணாங்க. நீ வேட்டைக்காரன், விலங்குகள் பின்னாடியே போகிற, உனக்கு ஏன் உங்கள் அப்பாவுக்குலாம் நல்ல நிலம் கிடைச்சது, உங்கள் பெரியப்பாவுக்கு, உனக்கு ஏன் உங்கள் அப்பாவுக்கு உனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்படி தான் எப்தாவை வந்து என்ன செஞ்சாங்க, நீ வேசியின் மகன் சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவன் விமர்சனம் பண்ணுறதை கேட்காம நேராக ஊருக்கு வெளியில் போய் உட்காந்து அவன் வந்து யுத்த வீரனாக இருந்தான். அப்படியாக அவன் யுத்தத்தில் ஜெயிச்சு கடைசியில் யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க போய் அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் காலடியில் வந்து விழ வச்சாங்க. அவன் வந்து எல்லாருமே அந்த எப்தா காலில் போய் விழுந்தாங்க. எங்கள் அம்மோனியர் படையெடுத்து வந்திருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டாங்க. ஆமாம், யார் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களோ கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. அப்படியே தான் கோரேஸ் ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மேதிய பெருசு ராஜாவுடைய குட்டி நாடு அந்த ராஜா வந்து என்ன செஞ்சான், ஒரு குழந்தை பெற்றெடுத்தான். அது எப்படின்னா, அவனுக்கு நிறைய மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் தான் அந்த கோரேஸு. அவன் பிறக்கும்போதே ஒரு கனவு கண்டானான் அப்பா. அதனால் இவனை கொன்னுடணும், இவன் வந்தால் நம்ம ஆபத்து, நம்ம ஆட்சிக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தானா. அதனால் தாய் என்ன செஞ்சால் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு மேய்ப்பன் கையில் கொடுத்து வளர்த்தான். அதனால தான் கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் 28. அவர் இவனெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். எல்லாருமே இவனை கோரேஸை விமர்சனம், இவன் மறுமனையாட்டி பிள்ளை, இவன் வேசியின் பிள்ளை அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்களாம். ஆனால் எந்த விமர்சனத்தையும் அவன் கேட்கல. ஆனால் என்ன செஞ்சார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டான். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில்
என் மகன் கோரேஸ் வந்து அபிஷேகம் பெற்றவன், அவனுக்கு முன்பாக ராஜ்யத்தெல்லாம் கீழ்ப்படுத்துவேன், அவனுக்கு முன்னால் நான் கையை பிடிச்சி நான் அவனுக்கு முன்னால் போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் இருக்க பொக்கிஷங்களை புதையல்களை எடுத்து அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். விமர்சனங்களை அவன் தாண்டி போனதுனால தான், கேட்காமல் போனதுனால தான் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் எந்த விமர்சனங்களையும் கேட்காதீங்க. பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர்களை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.